அக்டோபர் 31 வெள்ளிக்கிழமை. மரியாள். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக் கடவது. லூக்கா 1:38. வேதாகமத்தில் உள்ள ஸ்திரீகளுக்குள் மரியாள் தேவனிடத்தில் கிருபை பெற்றவளும் ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாயிருந்தாள். மரியாளின் குணாதிசயங்களை எல்லாம் வாசித்து தியானிக்கும் போது உண்மையாகவே அந்த நன்மையான சம்பவங்கள் ஒவ்வொன்றும் நமது இருதயத்தை மகிழ்விப்பதுடன் நம்முடைய ஜீவியத்தை பக்தி விருத்தியடைய செய்கிறது. மரியாள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கிருபையின் பாத்திரம், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் பாத்திரம், ஆண்டவருக்கு அடிமையாக தன்னை ஒப்புக் கொடுத்த தாழ்மையின் பாத்திரம், பரிசுத்த ஆவியானவரின் நிரப்புதலுக்காக ஏங்கி எதிர்பார்த்த வாஞ்சையின் பாத்திரம், விசுவாசத்தினால் தன்னை தியாகத்திற்கு ஒப்புக் கொடுத்த அர்ப்பணிப்பின் பாத்திரம், மகிழ்ச்சியோடு தேவனை மகிமைப்படுத்தும் துதியின் பாத்திரம், எல்லாவற்றையும் தனக்குள்ளே அடக்கி சிந்திக்கும் தியானத்தின் பாத்திரம். ஹல்லேலூயா! பழைய ஏற்பாட்டின் ஆரம்பத்தில் ஏவாள் என்னும் ஒரு ஸ்திரீயின் மூலம் பாவமும் சாபமும் மனுக்குலத்திற்குள் வந்தது. அதே நேரத்தில் புதிய ஏற்பாட்டில் சாத்தானின் தலையை நசுக்கும் ஸ்திரீயின் வித்தை மரியாள் கொண்டு வந்தாள். இந்த ஸ்திரீயின் மூலம் உலகத்திற்கெல்லாம் ஆசீர்வாதமான எம்பெருமான் இயேசு தோன்றினார். மரியாளின் வாழ்க்கையும் கூட நமக்கு கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் வெளிப்படுத்துகிறதாயிருக்கிறது. உலகத்தில் கோடான கோடி மக்கள் இருந்த போதிலும் மரியாளுக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்க காரணம் என்ன? சற்று சிந்தித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. 2 நாளாகமும் 16:9. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலுமிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நீதிமொழிகள் 15:3 என்றும், அவருடைய கண்கள் மனுப்புத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தறிகிறது. சங்கீதம் 11:4 என்றும் கூட வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் மரியாளை நோக்கி பார்த்தபோது அவளுடைய தாழ்மையும் அவளுடைய பக்தியும் தேவனுக்கு தன்னை தியாகமாக அர்ப்பணிக்கிற சுபாவமும் அவரை மிகவும் கவர்ந்தது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் அல்லவா? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? யாக்கோபு 4:10. அப்படியே கர்த்தர் மரியாளின் தாழ்மையினால் அவளை உயர்த்த சித்தம் கொண்டார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டுமென்றால் உங்களுக்கு தாழ்மை அவசியம். தேவனுக்கு முன்பாக நீங்கள் எப்படி காணப்படுகிறீர்கள்? கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் எப்போதும் தாழ்மைப்படுவீர்கள் என்றால், நறுங்குண்ட இருதயத்தோடு தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துவீர்கள் என்றால், கர்த்தர் நிச்சயமாகவே உங்களையும் உயர்த்துவார். பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஏசாயா 57:15.